السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே சென்ற வகுப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய 257வது வசனத்திற்கான விளக்கத்தை இறுதியாக பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 258வது வசனத்திற்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. அதாவது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய ரப்பினுடைய விஷயத்தில் வாதிட்டவனை நீர் பார்க்கவில்லையா? அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், அவனுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். இத் கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாதிட்டவனிடம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு தான் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான் என்று. அதற்கு அந்த வாதிட வந்தவன் சொன்னான், கால அன உஹ்யி வ உமீத், நான் உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்கவும் செய்கிறேன் என்று சொன்னான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால இப்ராஹீமு ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக். என்னுடைய அல்லாஹ், நான் ஈமான் கொண்டிருக்கிற அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறார். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், உன்னால் முடியுமானால் நீ அதை மேற்கிலிருந்து உதிக்கச் செய்வாயாக என்று கேட்டார். ஃபபுஹித்தல்லதி கஃபர். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதிக்க வந்த அந்த நிராகரிப்பாளன் வாயடைத்து போய்விட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அநியாயம் இழைக்கக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதித்த ஒரு நிராகரிப்பாளனை அடையாளப்படுத்தி அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். இந்த வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்கிறான். தஅவாவிலே அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறான். அதே நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒருவன் விவாதத்திற்கு வருகிறான், அல்லாஹுடைய விஷயத்தில் விவாதிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனோடு விவாதிக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே எடுத்து காட்டுகிறான். உண்மையிலேயே விவாதம் என்பதை பொறுத்தவரையில் இன்று எடுத்ததற்கெல்லாம் விவாதம் நடைபெறுகிற ஒரு நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது வேறு அம்சங்களாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தில் உள்ள சட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதை எடுத்தாலும் விவாதிப்பதற்கு மக்களை அழைக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் விவாதத்தை ஒரு வரையறையோடு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எடுத்ததற்கெல்லாம் விவாதம் என்கிற நிலையை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது சஹாபாக்களோ தாபிஈன்களோ அல்லது அதற்கு பின்னால் வந்த இமாம்களோ விவாதத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் தரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில் அடிப்படையாக இருப்பது
தஅவா தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, உன்னுடைய ரப்பின் வழியின் பக்கம், உன்னுடைய ரப்புடைய வழியின் பக்கம் நீ அழைப்பீராக, ஹிக்மத்தை கொண்டும் நல்லுபதேசத்தை கொண்டும் என்று சூரத்து நஹல் 125வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுதான் தஅவாவினுடைய அடிப்படையாகும். ஆனால் அகீதாவுடைய விஷயத்தில் நாம் அறிவை கொண்டும் நல்ல உபதேசத்தை கொண்டும் தஅவா செய்கிற நேரத்தில் யாராவது அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லது அகீதாவுடைய விஷயத்தில் நம்மை விவாதத்திற்கு அழைக்கிற போது நாம் ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானுடைய அடிப்படைகள் அதுல பிரதானமானதாக அல்லாஹ்வை ஈமான் கொள்வது இருக்கிறது. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவன் வந்து அல்லாஹ் இல்லை என்றும் தான் தான் கடவுள் என்றும் அவன் வாதிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு சிபத்தாகிய இஹ்யா இமாத்தா, அதாவது உயிர்ப்பித்தல் மரணிக்கச் செய்தல் ஆகிய சிபத்துகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அவன் சொல்லுகிறான், நானும் உயிர்ப்பிக்கிறேன் மரணிக்கச் செய்கிறேன் என்று சொல்கிறான். எனவே நான் தான் கடவுள் என்று அவன் வாதிடுகிறான். உண்மையிலே இவனுடைய வாதாட்டத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஒருவனை அழைத்து, அதாவது தஜ்ஜாலை போல ஒருவனை அழைத்து அவனை உயிரோடு விடுவான், நான் இவனை உயிர்ப்பித்து விட்டேன் என்று சொல்லுவான். இன்னும் ஒருவனை கொலை செய்து விட்டு நான் இவனை மரணிக்கச் செய்து விட்டேன் என்று சொல்வான். இதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் உயிர்ப்பித்தல் மரணிக்கச் செய்தல் என்பது அல்லாஹுக்குரிய மிக முக்கியமான இரண்டு செயல்களாகும். அல்லாஹு தஆலா இதை மிக தெளிவாக அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே அந்த விவாதத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அடுத்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்ன வாதம்? நீ சொல்லுகிறாய், நீதான் உயிர்ப்பிக்கிறேன் மரணிக்கச் செய்கிறேன் என்று சொல்கிறாய். அப்படியாக இருந்தால் என்னுடைய ரப் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறார், நீ முடியும் என்றால் மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதன் வாயடைத்து போய்விட்டான், அவனுக்கு அடுத்த பதில் வரவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையிலேயே விவாதம் சத்தியத்திற்காக இருக்க வேண்டும். சத்தியத்திற்காக, உண்மைக்காக நாம் விவாதம் செய்கிற போது அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த விவாதம் காணப்படுகிறது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய இரண்டு முக்கிய சிஃபத்துகளாகிய உயிர்ப்பித்தல் மரணிக்கச் செய்தல் என்கிற விஷயங்களை அல்லாஹுதான் செய்கிறான் என்று சொன்னபோது, நான் உயிர்ப்பிக்கிறேன் மரணிக்கச் செய்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்கிறார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த வாதத்தை துவக்குகிறார்கள். என்னுடைய ரப் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்கச் செய்கின்ற. ஆனால் நாம் ஆழமாக சிந்தித்தால் அந்த விவாதிக்கிறவன் சொல்லி இருக்கலாம், நான் தான் கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறேன், நீ முடியுமென்றால் உன்னுடைய அல்லாஹ்விடம், உன்னுடைய ரப்பிடம் மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே நடந்தது என்னவென்றால், அவனுக்கு பதில் வரவில்லை. ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன் வாயடைக்கப்பட்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், இஹ்லாஸான நோக்கத்தோடு உண்மையிலேயே சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற தூய்மையான எண்ணத்தோடு ஒரு மனிதன் விவாதத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் முழுமையாக விவாதம் என்பது கிடையாது என்பது இல்லை. மாறாக தேவைப்படும் போது ஒரு தாய் விவாதத்தில் ஈடுபடலாம். குறிப்பாக ஈமானுடைய அடிப்படைகள் விஷயத்தில் ஒரு மனிதன் விவாதத்திற்கு நம்மை இழுக்கும் போது அல்லது தள்ளும் போது, அந்த நேரத்தில் நமக்கு தெளிவான அறிவு இருந்தால் நாம் விவாதத்திற்குள் செல்வதிலே எந்த தவறும் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
தாவா என்பது முழுமையாக விவாதம் என்ற அர்த்தத்தை தராது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தாவா என்பது ஹிக்மத்தை கொண்டும் நல்லுபதேசத்தை கொண்டும், அதாவது ஹிக்மா என்றால் ஞானம், ஞானம் என்றால் வதுஉ ஷைஇ ஃபீ மஹல்லிஹி, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ, எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டுமோ அப்படி பேசுவது, அப்படி வைத்து நடந்து கொள்வதுதான் ஹிக்மத் என்பதாகும். அப்ப அந்த ஹிக்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தாவாவிலே. அதே போல நல்லுபதேசத்தை, நாம் யாரை தாவா செய்கிறோமோ அவனுடைய உள்ளத்தை டச் பண்ணக்கூடிய நல்ல உபதேசங்களை நாம் தாவாவுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். இதுதான் தாவாவினுடைய மிக முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிர்பந்தமும் தேவையும் வருகிற போது விவாதிக்கவும் முடியும் என்ற விளக்கத்தை இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இறுதியாக அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான் என்றால், வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று சொல்கிறான். இதனுடைய அர்த்தம், நேர்வழியை பொறுத்தவரையில் ஹிதாயத்தை உலமாக்கல் குர்ஆனின் நிழலில் இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக், இன்னும் ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத். ஹிதாயத்து இர்ஷாத் என்று சொன்னால் நேர்வழி இதுதான் என்று காட்டுவது, சொல்லிக் கொடுப்பது. ஹிதாயத்து தௌஃபீக் என்று சொன்னால் நேர்வழியை வழங்குவது, நேர்வழியை கொடுப்பது. நேர்வழியை காட்டுவது என்பது மனிதர்கள் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. நபிமார்கள், ரசூல்மார்கள், தாயிகள் நேர்வழி இதுதான் என்று காட்டுவார்கள். ஆனால் அவர்களால் நேர்வழியை கொடுக்க முடியாது. நேர்வழியை கொடுப்பது அல்லாஹுடைய கையில் உள்ளதாகும். அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபை இஸ்லாத்திற்கு அழைத்து அவரை முஃமினாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்த போது அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீ நிறைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க உன்னால் முடியாது, அல்லாஹ் அவன் நாடுகிறவர்களுக்கு தான் நேர்வழியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். எனவே நேர்வழியை கொடுப்பது என்பது எந்த மனிதனுடைய கையிலும் உள்ள ஒன்று கிடையாது. அது முழுமையாக அல்லாஹுக்கு சொந்தமானது. அதுதான் ஹிதாயத்து தௌஃபீக் என்பது. ஆனால் ஹிதாயத்து இர்ஷாத் என்பது தாயிகள், உலமாக்கள், நபிமார்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நாம் இதுதான் நேர்வழி என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களுக்கு நேர்வழியை சொல்லலாம், நேர்வழியை காட்டலாம். ஆனால் நேர்வழியை தருவது அல்லாஹ் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று சொல்வது, அல்லாஹு தஆலா ஹிதாயத்து தௌஃபீக்கை அவர்களுக்கு வழங்குவதில்லை என்பதை தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த வசனம் நாம் ஒவ்வொருவரும் தஅவாவிலே கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. தஅவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தஅவாவின் முதல் அம்சமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் நிறுவ வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கு அல்லாஹுடைய சிஃபத்துகளை, அவனுடைய பண்புகளை நாம் முதல் நிலைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் அல்லாஹுடைய சிஃபத்துகளை முதல் நிலைப்படுத்தி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி மக்களை அழைக்கிற போது யாரெல்லாம் நம்மை விவாதத்திற்குள் கொண்டு போய் தள்ளுகிறார்களோ அந்த நேரத்தில் நமக்கு அறிவும் தெளிவும் இருக்குமாக இருந்தால் நாம் விவாதத்தை சந்திக்கலாம் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாவில் ஈடுபட்டதையும் அவர்களுடைய சிறப்பையும் இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சத்தியத்திற்காக விவாதிக்கிற ஒருவர் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவிக்குரியவராக இருப்பார். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் வெற்றியை தருவார். சத்தியம் வெல்லும். ஒரு காலமும் சத்தியம் தோற்பதில்லை. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது, வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்வீராக, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே போகும் என்று. எனவே இதில் நாம் உறுதியும் தெளிவும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அசத்தியம் அழியும், சத்தியம் வெல்லும், சத்தியம்தான் நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொண்டு
நாம் தஅவா பணியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். அதுபோல அநியாயக்கார கூட்டத்திற்கு, குஃப்ரில் இருந்து கொண்டு அநியாயம் செய்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய ஹிதாயத் கிடைக்காது என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சரியாக புரிந்து செயற்பட நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب